श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति. परागपद्धति श्लोकं 379. निष्प्रत्यूहमुपासिषि महिमुहुर्निःशेषदोषच्छितो नित्यं रङ्गधुरन्धरस्य निगमस्तोमार्चिते पादुके दत्ते मूर्तभिरादिपद्मजनिता तत्तादृशी सन्ततिः यत्सञ्चारपवित्रितत्क्षितिरजपङ्क्तिं चतुष्पञ्चशैः. பதபதார்த்தம் நிசேஷ தோஷச்சிதா, மீதி இல்லாமல் எல்லா தோஷங்களையும் போக்கடிக்கிறவராயிருக்கின்ற ரங்கதுரந்தரஸ்ய ஸ்ரீ ரங்கநாதனுடைய நிகம வேதங்களுடைய ஸ்தோம கூட்டங்களாலே அர்ச்சித்தே பூஜிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகே பாதுகைகளை நித்தியம் எப்பொழுதும் நிஷ்பிரத்யூகம் விக்னமில்லாமல் இருப்பதற்காக முகுஹு அடிக்கடி உபாசிஷீமஹி தியானிக்கிறோம். ஆதி பிரபஞ்சத்திற்கு காரணமான முதல் பத்ம தாமரை பூவினாலே ஜனிதா உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற தத்தாதிருஷி அப்படிப்பட்டதான சந்ததிகி பரம்பரையானது சதுஷ்பஞ்சசைகி 4-5 ஆறாயிருக்கின்ற மூர்தபிகி தலைகளாலே யத்சஞ்சார யாதொரு பாதுகை எழுந்தருளியதாலே பவித்ரித பரிசுத்தமாக பண்ணப்பட்டிருக்கின்ற க்ஷிதி பூமியினுடைய ரஜகா தூளியினுடைய பங்க்திம் வரிசையை தத்தே தூக்குகின்றதோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ நம்ம பராக பத்ததியோட அந்த ஒரு கடைசி அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் இது, அதனால் அந்த ஒரு எண்டுக்கு வர்றதுனால ஒரு பலஸ்ருதி மாதிரியான விஷயமோ அல்லது இப்படியெல்லாம் பாதுகையோட அந்த தூளிகள் நமக்கு சேர்றதுனால நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கும், எப்படி நம்ம அதை கேட்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்லோகம் மாதிரியாக இதை அமைச்சிருக்கார் நம் சுவாமி. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ பாதுகையினுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு என்ன மாதிரியான பெருமை அப்படின்னா, மீதி இல்லாமல் எல்லா தோஷங்களையும் போக்கடிக்கக்கூடிய ரங்கநாதனின் திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையானவளோட பெருமையை புரிஞ்சுண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விக்னமில்லாமல் இருப்பதற்காக அடிக்கடி தியானிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரார். எந்த ஒரு வேலையை பண்ணும்போதும் அதுக்கு தடங்கள் இல்லாமல் இருக்கும்படி, அதுக்கு எந்த ஒரு தடங்களும் வராமல் எடுத்த காரியம் நல்லபடி இருக்கணுங்கிறதுக்காக, எந்த விக்னமும் இல்லாமல் இருப்பதற்காக முகுகு அடிக்கடி உபாசிஷி மகி தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எப்பேற்பட்டவாழ்லாமும் பாதுகையை தான் வேண்டா, பாதுகையை தான் சேவிக்கிறா, அதனால் நாமளும் பாதுகையை தான் எந்த விக்னமும் இல்லாமல் விஷயங்கள் நடக்கிறதுக்கு சேவிக்கணும் அப்படின்ற. அப்படி யார் சேவிக்கிறா அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு காரணமானது முதல்ல ஒரு தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவை முதல்ல பெருமாள் படைச்சு அதில் பிரம்மாவை படைச்சார். அதுதான் நான்முகன் திருவந்தாதியில் ஆழ்வார் சாய்ப்பார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு. ஆக முதல்ல பெருமாள் பிரம்மாவை படைக்கிறார், அடுத்தது பிரம்மாவானவர் சங்கரனை படைக்கிறார், சங்கரனோட பிள்ளையானவர் முருகப்பெருமான். அதனால் அந்த இங்கே சொல்லும்போது சதுஷ்பஞ்சைஹி அப்படிங்கிற 4-5 இருக்கின்ற அப்படின்னு. 4 தலையுள்ள பிரம்மா, 5 தலையுள்ள சிவபெருமான், 6 தலையுள்ள முருகன், அப்படி இவ்வா எல்லாருமே அந்த தாமரை பூவில் பிரபஞ்சத்தை படைக்க ஆரம்பித்தாரே பெருமாள், அதுலேருந்து வரிசையாக வந்துருக்கிறவா அந்த பரம்பரைவா, அந்த சந்ததிகி, அந்த பரம்பரையில் வரக்கூடிய 4-5-6 இருக்கின்ற தலைகளாலே அவள்லாம் பாதுகையை தான் சேவிக்கிறா. எதுக்காக அப்படின்னா, பாதுகையின் அருளால் தான் பூமியினுடைய தூளியினுடைய வரிசையை தூக்குகின்றதோ. இந்த பூமியை தாங்கிறதே எது அப்படின்னா பாதுகையின் தூளிகள் தான்றதுனால 4 தலையுடைய பிரம்மா, 5 தலையுடைய சிவனார். 5 தலைன்னு சொல்லும்போது அவருக்கு சத்யோஜதா,
வாமதேவா, அகோரா, தத்புருஷா, ஈசானா அப்படின்னு 5 தலை அவருக்கு. 5 தலையோடு அவரும் ஆறுமுகப் பெருமானும் வந்து சேவிக்கிறா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். ஆறுமுகனும் வந்து சேவிக்கிறார் அப்படின்னா இதை ஆழ்வாரே எடுத்திருக்கார். திருப்பள்ளி எழுச்சியில் யார் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறான்னு ஒரு வரிசை கிரமத்தில் சொல்லிட்டு வரும்போது மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ அப்படின்னு அருமுகன் இவனோ அப்படின்னு ஆழ்வார் வந்து சாய்க்கிறார் அந்த இடத்துல. ஆக இவ எல்லாருமே வந்து சேவிக்கிறா. அப்பேற்பட்ட பாதுகையை நம்மளும் சேவிச்சோன்னா நமக்கு எந்த விக்னங்களும் இல்லாமல் எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுக்காக நாங்களும் பாதுகையை தியானிக்கிறோம்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் அந்த ராமனுக்கு திருமுடி சூட்டுதல் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா அந்த யுத்தகாண்டத்தோட கடைசியில் அந்த இதுக்கப்புறம் உத்தரகாண்டம் வரும். ஆனால் உத்தரகாண்டத்தை விரிவாக சேவிக்கிற வழக்கம் இல்லாததுனால இந்த இடத்துலையே ராமனுக்கு திருமுடி சூட்டின உடனேவே அதை மங்களகரமாக முடிக்கிறதுக்காக வால்மீகி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பார். ராகவேன யதா மாதா சுமித்ரா லக்ஷ்மணேன ச பரதேன ச கைகேயி ஜீவபுத்திரஸ்ததா ஸ்திரியா பவிஷ்யந்தி சதானந்தாக புத்திரபௌத்திர சமன்விதாக அப்படின்னு. இந்த ராமாயணத்தை கேட்குறவாளுக்கெல்லாம் கௌசல்யைக்கு ஒரு ராமன் மாதிரி, சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மாதிரி, கைகேயிக்கு பரதன் மாதிரி நல்ல புதல்வர்கள்லாம் பிறப்பா. பேரன்கள், பிள்ளை பேரன்கள் எல்லாரும் பவிஷ்யத்தின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்காரு. வரப்போகிற சந்ததிகள் எல்லாம் கூட நல்ல விதமாக அமையும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பரம்பரையை சொல்லும் பொழுது நம் சுவாமி ரகுவீர கத்தியத்தில் எப்படி சாய்ச்சிருப்பார் அப்படின்னா, சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நமசீதா சமேதாய ராமாய கிரகமேதினே அப்படின்னு. ராமன்ற ஒரு கிரகஸ்தன், அவரோட பத்னியானவள் சீதை, அவருடைய அந்த கிரகஸ்தனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கான்னா சதுர்முகேஸ்வர முகைஹி, பிரம்மா சிவன் இவாள்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கா. அவரோட வழித்தோன்றல்கள் எல்லாரும் இருக்கா. அவள் எல்லாரையும் வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சுவாமி அதில் சாய்ச்சிருப்பார். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நாம் எல்லாருமே பிரம்மனால் படைக்கப்பட்டவா தான். ஆக அந்த அந்த கோஷ்டியில் நம்மளுமே இருக்கும். அந்த அந்த மாதிரி பார்த்தோன்னா பெருமாளோட குடும்பத்தில் நம்மளுமே இருக்கும். ஏன்னா புத்திர பௌத்ராதிகள்னு சொல்லும்போது நம்மளுமே அதில் கலந்து வரும். ஆக நமக்குமே அந்த பெருமாளுடைய சம்பந்தமானது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பாதுகையை, அதாவது எல்லாரையும் ஒரே குடும்பமாக வசுதைவ குடும்பகம்னு எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா தான் அப்படின்னு நமக்கு உணர்த்தி நம்ம எல்லாருமே பெருமாளோட புத்திர பௌத்ராதிகள் தான் அப்படிங்கிறத சொல்லி எல்லாருக்குமே பாதுகையானவள் அனுகிரகம் புரிவாள் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே புரிய வைக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இந்த இடத்துல சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்ம ஆழ்வார்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாதுகையை சொல்கிற இடத்துல ஆழ்வாரை தான்றது. ஆக இதுக்கு நம்மாண்டவன் வியாக்கியானம் எப்படின்னா, ஆழ்வார்களை பிரம்மாதி தேவதைகள் கூட சேவிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல. இதை உத்தமூர் சுவாமி எப்படி சாய்க்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி 4 தலையோட 5 தலையோட 6 தலையோட சேவிக்கிறாளே, இதெல்லாம் எதுக்காக இத்தனை தலையோட சேவிக்கிறா அப்படின்னா, பாதுகையின் தூளிகளை சிரசாக தரிப்பதற்காக அதிகமான தலைகளுடன் சேவிக்கிறார்கள். ஏன்னா பாதுகா தூளின்றது எவ்வளோ வசத்தின்னு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய தலையோடு சேவிக்கிறாளாம் இவெல்லாம். பிரம்மா சிவன் முருகன் எல்லாருமே நிறைய தலைகளோடு சேவிக்கிறா. ஏன்னா அந்த தூளிகளை தாங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம எல்லாருமே பாதுகையை எதுக்காக சேவிக்கணுங்கிறத நமக்கு தெளிவாக சொல்கிற சுவாமி இந்த ஸ்லோகத்தில். எதுக்காகன்னா, எப்பொழுதும் விக்னமில்லாமல் இருப்பதற்காக அடிக்கடி தியானிக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அடிக்கடி பாதுகையை சேவிக்க வேண்டியதோட விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.